சார் வலி சொன்னீங்கல்ல, இந்த கழுத்துல வலி, இதை தவிர ஒரு பக்கம் தலைவலி இருக்குங்களா? தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன்? தலை சுத்துற மாதிரி இருக்கும், ஆனா வாமிட்லாம் எதுவும் இருக்காது. தலை சுத்தல்னா கீழே உழுவுற அளவுக்கு இருக்காது, லைட்டா டிசீனஸ் இருக்கு. விரல் மரமரப்பு இருக்குங்களா? இல்ல சார், அது இந்த ஒரு விரல் மட்டும்தான். அது வந்து இந்த வண்டியில அந்த கிளட்சில் அடிப்படுறது தான். சடன் பிரேக் பண்றப்ப இந்த சுண்டல் மட்டும், இந்த இடத்துல மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கூட மரமரப்பு வரக்கூடாது தான். அது கிளச்சுனாலன்னு இல்லை, நெக் பெயின்னால தான் அந்த மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதை தவிர ஏதாச்சும் சிம்டம் இருக்கா? இடுப்புல வலி, இந்த சைடு மட்டும் வலிக்குது. ஓ, அது லெஃப்ட்ல வலிச்சங்காட்டி தான் நீங்க ஹார்ட் ப்ராப்ளம்னு ரொம்ப யோசிச்சது. ஓ இல்லை சார், அதாவது நெக் பெயின் எப்பவுமே, நெக் பெயின் வந்து நரம்பெல்லாம் வந்து அழுத்துது. எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கிறதோ, நீங்க இப்ப ஸ்ட்ரெஸ் ஆவறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆவறது வந்து வெறும் மூளை அப்படி கிடையாது. இப்போ கோபம் வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிங்கன்னா கோபம் வந்தது மூளையா இருக்கலாம், ஆனால் ஓங்கி அடித்தது வந்து ஸ்பைனல் கார்டு. ஸோ அந்த ஆக்ஷனை செஞ்ச ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு கோபம் வந்த கட்டளையிட்ட மூளைக்கே பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதை செஞ்சு முடிச்ச ஸ்பைனல் கார்டுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும், புரியுதா இல்லைங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதுக்குள்ள போய் அது ஸ்ட்ரெயின் ஆயிட்டு, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால அது கஷ்டப்பட்டு அதில் ஜவ்வு வீங்கிறது, விலகிறது, இல்லைன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்பாண்டிலைட்டிஸ் வர்றது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதில் போகிற நரம்பு அமுத்துறப்போ பிரேக்கியல் பிளெக்சஸ்ன்னு அதுலேருந்து ஏகப்பட்ட நரம்பு இந்த கை விரல் வரைக்கும், இல்லை இங்கே தலைக்கு இந்த இடத்துக்கெல்லாம் அதுலேருந்து தான் நரம்பு போகுது. அப்போ அந்த நரம்பு வந்து இதை அழுத்துறப்போ ரத்த ஓட்டம் குறைஞ்சி தேவையில்லாத நீர் ஃபார்ம் ஆயிடுது. ரத்தம் தானே நம்மளை சுத்தம் பண்ணி வெளியேற்றுறது. நம்ம உடம்புல இருக்கிற ட்ரைனேஜ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உடம்புல இன்ஃப்ளமேஷன் சேராமல் பார்த்துக்கிறது ரத்தத்தோட வேலை தான். ஆனால் அதை மீறி நம்ம ஸ்ட்ரெயின் அதிகமாக பண்ணுறப்போ அது நோயை மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து இங்கே இருக்கும். இந்த நீர் மாதிரி கோர்த்துக்குது. வெளியில் புண்ணானா சீ பிடிக்குது இல்லைங்க, அது மாதிரி உள்ள நீர் கோர்த்துட்டு அது இங்கே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த நீரெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அதுவும் லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா என்ன பண்றீங்க, லெஃப்ட் சைடு வலி இருந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா ஹார்ட் ட்ரபிளா இருக்குமோன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஹார்ட் ட்ரபிள்ங்கிறது அந்த மாதிரி வராது, ரொம்ப ரொம்ப விகரஸா வரும். அதனோட ஆன்செட் வேற மாதிரி இருக்கு. இப்படியே 6 மாசமா இந்த இடத்துல வலிக்குதுங்க, 3 மாசமா வலிக்குதுங்க, அதெல்லாம் வந்து ஹார்ட் ட்ரபிளுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இது சர்வைக்கலுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா சர்வைக்கல் பெயினோட இது ஒத்து போகுது இல்லை. ஸோ இனிமேல் இதை ஹார்ட் ட்ரபிள்னு நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல வலிச்சா சரியா, இந்த இடத்துல வலிக்குது. இதை தவிர ஏதோ இடுப்புல, காலில் இந்த இடம் வலிக்கும், இந்த இடம் வலிக்குது. அல்சர் இருக்குங்களா உங்களுக்கு? அல்சர் இருக்கா? சரி, அதுவுமே ஸ்ட்ரெஸ்னால தான் மெயினாக வரும் அல்சரே. சரி, வேற என்ன இருக்குங்க? வேற எதுவும் இருக்கு? இந்த ஒரு ட்ரபிள் தான். இந்த ஒரு ட்ரபிளுக்கு தான் சாரு வருஷ கணக்கில் இங்க வலிக்கும் சார் ஒரு டைம், இங்க அப்படி இல்லைன்னா இந்த சைடுல. அதுக்கும் ரீசன் என்னன்னா, லெஃப்ட் சைடுல படுத்தா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொன்னால ஒரு தோராயமா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே லெஃப்ட் சைடு மட்டும் லெஃப்ட்லயே தான் படுப்பாரு சாரு. தூக்கத்துல கூட எழுப்பி கேட்டாலும் லெஃப்ட்ல தான் படுப்பாரு. இந்த சைடு 2 பில்லோ வச்சு அந்த சைடு திரும்பறதுக்கு இல்லாம ஃபோபியா ஆயிட்டாரு, இல்ல ஓவர் ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டாரு. டூ மச்சா கான்சியஸா இருக்கீங்க. அது நல்லது அப்படிங்கிறது கூட உண்மையா இருக்கலாம், ஆனா ரொம்ப ப்ரூவ் ஆச்சானா அந்த அளவுக்கு நான் கேள்விப்படல. சரி, நல்லதுன்னே வச்சுக்கோங்க. நல்லதுன்னாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப நம்ம அதுல டூ மச் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்ப நெல்லிக்காய் நல்லதுன்னு தொடர்ந்து நெல்லிக்காய் குடிக்கிறோம். சரி, அன்னைக்கு அதே நாளே வந்து ஒரு ஆரஞ்சும் சாப்பிட்றோம், அதே நாள் சாத்துக்குடியும் சாப்பிட்றோம், அதே நாள் வந்து ஒரு கொய்யாவும் சாப்பிட்றோம். ஏன்னா பழங்கள் நல்லதுன்னு. ஆனால் இதெல்லாம் அப்புறம் எலுமிச்சை ஜூஸும் குடிக்கிறோம்னா எல்லாமே விட்டமின் சி இருக்கு இதுக்குள்ளே எல்லாம். விட்டமின் சி ஓவராக போச்சுனாலும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. அது ஒரு குறிப்பிட்ட சின்ன மில்லிகிராம் டெய்லி கிடைச்சா போதும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் லெஃப்டில் தான் படுப்பேன்னு 6 வருஷமா படுத்தா அதுல கான்சன்ட்ரேஷன் டூ மச் ஆகுது இல்லை, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லை. அந்த மாதிரி தான் தூக்கங்கிறது. ஆமாம், நேச்சுரலாக. அது மாதிரி ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். உங்கள் ஹெல்த் கான்சியஸை நான் பாராட்டுறேன். இது கொஞ்சம் டூ மச்சாக இருந்திருக்கு. இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நெக் பெயின், பேக் பெயின் இதோட தான் சம்மந்தப்பட்டிருக்குங்க. சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோட சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஸ்பாண்டிலைட்டிஸ் 34 வயசுக்கு மேலே வரும். உங்களுக்கு 40 என்னமோ 42. அதுவும் ஸ்ட்ரெஸ் வேற ஆவறீங்களா. அதனால அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறவங்கள விட பரவாயில்ல, ஹெல்த்தியான உடம்பு. கொஞ்சம் தான் இந்த இடத்துல வலி இருக்கு. நான் சொன்ன நிறைய சிம்டம் இல்லைன்ட்டீங்க. தலை சுத்தலும் பெருசா இல்லை. தலை சுத்தலும் வந்து பார்த்தீங்கன்னா
நைட்ல தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் அதிகமா இருந்ததுன்னா சரி கொஞ்ச நேரம் அந்த நெட்டு ஜிபி அதுக்கோசரம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எப்படியோ ஒரு மணி 2 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப லேட் நைட் இதானா ஒரு நாள் மட்டும் அது மாதிரி இருக்கும் சார். ஒரு நாள் மட்டும் அந்த ஸ்கிப் பண்ணோம்னா தூக்கத்தை அந்த டைம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் டைம் ஓட்டனோம்னா அடுத்த நாள் காலையில ஆட்டோமேட்டிக்கா நார்மலா எல்லாத்துக்கும் இருக்காது. ஆமா, ஒரு நாள் நைட்டு தூங்கலைனாவே அடுத்த நாள்ல கொஞ்சம் ஆமா ஒரு தொடர்ந்து தூக்கத்தை ஸ்கிப் பண்றாங்க. ஆமா சார், அந்த கொரோனா டைம்ல வந்து அது சேவிங்ஸ் ரொம்ப லாஸ் ஆயில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த இதாகிறப்ப தூக்கம் சரியா வரல. அப்ப வந்து டேபு லேப்டாப்பு டேப்பு செல்லு இது 24 hours தான் அந்த ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? என்ன பார்ப்பாங்க? எது லாஸ்ட்ல போகுது? சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் எடுத்து செலவு பண்றமேனு இதை பார்த்து என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒரு தொழில் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றுன்றது இல்ல வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த வீட்டுல இருந்தே பண்ற மாதிரி இதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணது. சரி அதெல்லாம் எதுவும் செட் ஆகலன்னு மறுபடியும் ஆஸ் யூஸ்வல் அந்த வீடியோஸ் இதுலயே பார்த்து டைம் ஓட்டுற மாதிரியே இது பண்ணியாச்சு. ஓ, வீடியோஸ் பார்த்தீங்க, ஓகே தான். அது சார் கொஞ்சம் பாசிட்டிவா தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா வீடியோஸ் பார்க்கறதே தொடர்ந்து வச்சுட்டீங்க. தூக்கமே இல்லாம வீடியோஸ் பார்த்திருக்கீங்க மணிக்கணக்குல. ஒரு நாளைக்கு 4 hours தூங்கி இருந்திருக்கீங்க. தானா ரன் ஆயிட்டு இருக்கும் சார், ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். தானா தூங்குனதா அப்படி அந்த 4 மணி நேரமாச்சு தூங்குனீங்கன்னு வச்சுக்கலாமா? தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா தூங்குனா நம்ம மொபைல் ஆஃப் பண்ணாலும் தெரியாது இல்லைங்க சார். அந்த ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டோம்னாலே டக்குன்னு முடிச்சிடுவாரு. ஏதோ ஒரு நல்ல உடம்பா இருந்தங்காட்டி இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. இப்போ சொல்றேன் பாத்துக்கோங்க. நீங்க டவுட் பட்டீங்கல்ல, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அப்படித்தானே டவுட் பட்டாரு. இப்ப சார் செய்யறது அது வர்றதுக்கு உதவி புரியுற மாதிரி தான். சுத்தமா ஒரு மனுஷன் தூங்காம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு சேவிங்ஸ் குறையுதுன்னு அவன் கடனுக்கு கவலைப்படுவான். சேவிங்ஸ் குறையுதுன்னு கவலைப்பட்டிருக்கிறீங்க பயங்கரமா. கவலைப்பட்டுட்டு அப்புறம் வீடியோ பார்த்தது. வீடியோவும் ஸ்ட்ரெஸ்ஸான வீடியோவே பார்ப்பீங்களா? இல்லை சார், ரேண்டமா இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் கண்ணுக்கே பயங்கர ஸ்ட்ரெயின். குனிஞ்சு பார்த்துருந்தா கழுத்துக்கு ஸ்ட்ரெயின். தூக்கம் இல்லாத மொத்தத்துக்கும் ஸ்ட்ரெயின் தான். மொத்தத்துக்கும் இதா இருக்கும். ஓ, இதுதான் சாரோட ஸ்டோரியா? ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியா இருக்குது. இதை தவிர அப்புறம் என்ன? அப்புறம் ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை சார், அந்த கேப்ல ப்ராப்ளம் வருதோ? இல்லை, அந்த டைம்ல தான் தலை சுத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல போய் செக் பண்ணேன். பிபி சொல்லி எக்ஸ்ட்ரா இருக்கு, 130 இருக்கு, இதனால உங்களுக்கு தூக்கம் வராது, எல்லாமே கெட்டிருக்கும், உடம்பும் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி அடுத்த டாக்டர்கிட்ட போகிறப்ப இதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஃபுல்லா போயாச்சுங்க சார். ஓ, அதுல மூழ்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஐஎம் ஏ பிபி பேஷண்ட் அப்படிங்கறதே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கண்டினியூவா அதே வீடியோஸ். பிபினா இந்த 130க்கு மேல இருந்தா என்ன ஆகும், சிடி ஸ்கேன், இந்த வீடியோஸே தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுல தான் இப்ப என்கிட்ட வந்திருக்கிறது. சார் அதையும் சொல்லிடுறேன் சார். சிஸ்டோலிக் 130 நீங்க சரியா? டயஸ்டோலிக் எவ்வளோ? 90. சரி, அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் பிசியோதெரபிஸ்ட் தான், இருந்தாலும் அதில் எனக்கு கொஞ்சமாச்சும் தெரியும்ல வாட் இஸ் நார்மல் பிபின்னு. இப்போ 130 சிஸ்டோலிக்கெல்லாம் பெருசாக கவலைப்படுற அளவுக்கு இல்லை. புதுசாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நியூ நார்மல்னு ஒன்று கொண்டு வந்து அது ஏதோ 80 120 தான் ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு. ஆனால் 130ங்கிறதுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி 90ங்கிறதுக்கும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. 90க்கு மேலே 100க்குள்ளே சரி, அது ஒன்று கவலைப்பட தேவையில்லையா? ரெண்டாவது, அப்படித்தான் 90 130 வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு பிபி வந்துச்சுன்னு கிடையாது. இதுவே ரொம்ப கம்மியான ஒரு வேரியேஷன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் தூங்காமல் இருந்ததுக்கு நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் இது ஓகே தான். அது லைஃப் ஸ்டைலில் தானே வருது. உங்கள் வாழ்க்கை முறையை தூங்காமையே COVID-19 என்னோட சேவிங் குறைஞ்சிச்சின்னு அப்போ இருந்து இப்படியே விட்டுட்டீங்கல்ல. அதனால இந்த கொஞ்சத்தை எதையுமே கவலைப்பட்டா என்ன? ஒரு கடனே இருக்கு, கவலைப்பட்டா கட்டிடலாமா? இல்லை அடுத்து முயற்சி எடுத்தால் தானே கட்ட முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பிபியில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இவ்வளோண்டு வேரியேஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு யோசிக்கிறதுல தான் இருக்குது. வெளியில வர்றது செம்ம ஈஸி. உப்பு கம்மியா போட்டு சாப்பிட்டா கூட சின்னதா ஹெல்ப் பண்ணும். ஓவரா குறைச்சிட்டாரு. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இது அதிகமான பிபியே இல்லை சார் நீங்க சொன்னது.
சரிங்களா? அதிகமே இல்லை. சரி, நீங்க அதிகம் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டீங்க இப்போதைக்கு. கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகத்துக்கு சின்னதாக லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்க. நைட்டு கரெக்டாக தூங்கிடுங்க. தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. வேணும்னா சால்ட் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஹாப்பிக்குன்னு ஒரு ஐடியா போடுங்க. 2 பேரும் கோயிலுக்கு போகிறது, குடும்பத்தோட இதுக்கு சினிமாவுக்கு போகிறது, வெளியில் போகிறது, ஏதாச்சும் டூர் போகிறது. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு இஞ்சி டீ குடித்தா கூட ஹாப்பியாக தான் இருக்கும். ரசித்து குடிக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி டீயை கடகடான்னு ஊற்றிட்டு போயிடக்கூடாது. இது வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட விளையாடுறது முன்னெல்லாம் நல்லா ஜாலியா விளையாடுவார். வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளைங்களுக்கு 1 மணி நேரம் போவது கூட தெரியாது. அது இவரோட இதை வச்சுட்டு மைண்ட் அப்செட் ஆயிட்டு பிள்ளைங்க கிட்டால வரதுக்கே யோசிக்கிற அளவுக்கு ஃபுல்லா டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இவரா அது ஏற்படுத்திக்கிட்டாரு. யாருமே பேசாம இப்படியா இருக்குமோ, நம்ம அவ்வளவுதான் போயிடுவோம். ஒரு டைலாக் ஒன்று விட்டாரு, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏதோ ஒரு 2 வருஷம் சமாளிச்சுட்டு போயிடலான்னு இருக்கிறேன் சார். அப்படிதான் நான் போக போறேன். நான் பயங்கரம் ப்ரெஷர் இவ்வளவு இருக்கனால நீங்க தனியா எங்கேயும் போகாதீங்க. போற வழியில திடீர்னு டிராவல்ல இருக்கப்ப ஸ்ட்ரோக்கோ ஏதோ வந்துருச்சுன்னா எதுவும் இது பண்ண முடியாது. அதனால நீங்க தனியா போகாதீங்க, வெயில்ல போகாதீங்க. இந்த சினிமால சொல்லுவாங்களே, உங்க மனசுக்குள்ள ஆழமா போய், இப்ப நான் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ஆழமா போய் நீ நடிகர்னு சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சார் ஆழமா போய் நீ ஒரு நோயாளிடா அப்படிங்கிற அடுத்தவங்களுக்கு இவர் அட்வைஸ் பண்ணுவோம். 130 எல்லாம் பிரச்சனையே இல்லை, மெடிக்கல்ல ஏரியா மேனேஜரா ரெப் இருந்த போதெல்லாம் சொல்லியிருக்காரு. தனக்கு அப்படின்னு வர அவங்க அம்மா மெடிக்கல் ரெப்புக்கே அம்மாவுக்கும் சொல்லி இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு அவங்களே தேத்துனது இவர் தான். ஆனா தனக்கு அப்படின்னு வரும்போது மட்டும் அதை ஏத்துக்க முடியலைங்கிறது தான் இப்ப பிரச்சனை சார். ப்ரொஃபஷனலே இதுக்கோசரம் தான் மாத்தி இருக்குது சார். இதுக்கோசரம் ப்ரொஃபஷனையே மாத்தினாரு. இல்ல சார், ரெப்பா இருந்தோம், சரி வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து இப்ப இதுல ரன் பண்ணி ரொம்ப இதா போகணும் சார். ஆனா இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனா இதுக்கோசரம் ப்ரொஃபஷனல் மாத்தி லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாத்தி இப்ப கொண்டு வந்து. சரி, இப்போ ஒரு ஃபைனல் கொஸ்டின், இதை பத்தியும் நான் ஆன்சர் பண்ணோம். ஆனா ஒரு கொஸ்டின், இப்போ செக் பண்றப்ப பிபி எவ்வளவு இருக்கு? லாஸ்டா வந்து இப்ப நர்சிங் கோர்ஸ் கிளாஸ்ல இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல போட்டதுங்க சார். அப்போ வந்து 80/120 தான் இருக்குங்க சார். அப்புறம் இதுக்கு மேல என்ன செக் பண்ணா அப்படி இருக்குங்க சார். இப்போ நம்ம ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் போயிட்டு இப்போ டாக்டர் வந்து இப்போ பிபி செக் பண்றாருன்னா 130 வந்துரும். ஆனா 130 மேட்டர் இல்லைங்க. என்னங்க புதுசா ஒரு கதையை தயாரிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப எடுங்க அப்படின்னா ஒரு 10ங்கிறது 15 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு எடுக்கறாங்க. 123 என்னமோ தான் இருக்கு. அதே வீட்ல அதே ஹாஸ்பிடல்ல அதே செட்டப்ல ரிலாக்ஸ் ஆனாங்க. இல்ல அது வந்து அதுவும் வீடியோல தான் பார்த்து வேகமா போய் நடந்துட்டு போய் எடுத்தா அதிகமா திரும்ப ஒரு பிபி செக் பண்ணும்போது 120. இல்ல இப்ப எனக்கு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அதுல ஒரு ஃபோபியா சார், ஒரு பயத்துக்குள்ள போயிட்டீங்க சார். ரொம்ப அதையே டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்களா பார்த்து மாறிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு இன்னைக்கு நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இது சம்பந்தமா